மதிமுகம் லைட் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப நீடிச்சுட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கே ஒரு சில வாரங்கள் தான் இருக்குது அப்படின்னு இருக்கும் பொழுது இன்னமும் தொகுதி உடன்பாடு ஏற்படவே இல்லை. இன்னும் யாராருக்கு எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றத இன்னும் முடிவாகவே இல்லை. ஆல்மோஸ்ட் நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக பக்கம் எல்லா கட்சிகளும் ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, கூட்டணியை முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் யாராருக்கு எந்தெந்த தொகுதி அப்படின்றத மட்டும் முடிவு பண்ணி இறுதிப்பட்டியலை வெளியிட்டு அவங்க பிரச்சாரங்களுக்கு போயிருவாங்க. அது அடுத்த வாரத்துக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இன்னமும் இந்த பக்கம் ஒரு கட்சி கூட ஒரு உடன்பாடுக்கு வரல அப்படின்றதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதற்காக எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் போயிட்டு அமித்ஷா கிட்ட எல்லாரும் டிட்டோவா பேசிட்டு வந்துட்டாராம். இது போக பின்னாடியே அன்புமணி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் அமித்ஷாவை சந்திக்க போயிருக்கிறாங்க. இதுல குறிப்பா டிடிவி தினகரன் ஏன் அமித்ஷாவை சந்தித்து பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக அவர்கள் தான். இங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல தலைமை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி தான். இதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல என உறுதிப்பட தெரிவிச்சவர் அமித்ஷா அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இங்க தலைமை கிட்ட தானே இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும். இவர் தானே தலைவர். இப்போ நீங்க திமுக கூட்டணி கட்சியில கூட்டணி கட்சி தலைவர்களா யாரை சந்தித்து பேசுறாங்க? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை. ஏன்னா இங்க கூட்டணிக்கு அவர் தான் தலைமை. டெல்லியில இருக்கிறவங்க கூட இங்கதான் பேசுறாங்க. சோ இப்படியா இருக்கும்போது என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசுறதுக்கு தயாராக இல்ல. இவங்க எல்லாருமே அமித்ஷாவை நாடி போறாங்க. ஏன் எதற்கு அப்படின்னா டிட்டோவா இங்க டிடிவி தினகரன் ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. இதுல டிடிவி தினகரன் ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க என்டிஏ கூட்டணியில இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட டைரக்டா நாங்க டீல் பண்ண மாட்டோம். நாங்க பாஜக சொல்லிதான் நாங்க உள்ள வந்தோம். அதனால பாஜக மூலியமா தான் நாங்க கூட்டணியே பேச்சுவார்த்தைகளை இறுதி செய்வோம். சோ பாஜக தான் எங்களுக்கு தொகுதியை என்ன பண்ண பிரிச்சு கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு கூட தொடர்பு கிடையாது. அவங்க கூட்டணியில அங்க வகிக்கிறார். பாஜக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி அங்க வகிக்கிறார். அவ்வளவுதான். எங்களை மாதிரி அவரும் ஒருத்தர் கட்சி கூட்டணியில இருக்குது. ஆனா அதுக்குன்னு நாங்க பாஜக மூலியமா தான் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணுவோமே கண்டி எடப்பாடி பழனிசாமி மூலியமா இல்ல அப்படின்றத முதல்லயே டிடிவி தினகரன் ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. சோ அப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணிட்டு வந்த அடுத்த செகண்டே டிடிவி தினகரன் டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்றாரு, அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசிட்டு வர்றாரு. இதுல குறிப்பா எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுக்கு வைத்த நெருக்கடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கப்படுகிற தொகுதிகள்ல அவரு இரட்டை இலை சின்னத்துலதான் நிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து இங்க டிடிவி தினகரனுக்கு நெருக்கடி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரட்டை இலை வாக்கு அப்படின்றது பிரியக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக டிடிவி தினகரன் இரட்டை இலை சின்னத்தில நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எடப்பாடி பழனிசாமி விரும்புறாரு. ஏன்னா இங்க வாக்குகள் செதறக்கூடாது. இங்க வாக்குகள் ஒவ்வொரு வாக்குகளும் செதற வாக்குகள் ஒன்னு திமுகவுக்கும் இன்னொன்னு டிவிகேக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாக்குகள் செதறக்கூடாதுன்னா இங்க டிடிவி தினகரன் இரட்டை இலை சின்னத்துல நிக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததற்காக ஒரு தகவல் இருக்குதுங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் இரட்டைலை தொகுதியில நிக்கிறது சரியா இல்ல குக்கர் சின்னத்துல நிக்கிறது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க இருக்குது. இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி சொல்றதை வச்சு பார்த்தா ஓரளவுக்கு நம்ம ஏத்துக்கலாம். ஆனா டிடிவி தினகரன் தனியா ஒரு கட்சி அமைச்சிருக்காரு. அவரு தனியா பாதையில இருக்கிறாரு. குக்கர் சின்னம் பல தடவை என்ன பண்ணிருக்காரு, போட்டியிட்டு என்ன பண்ணிருக்காரு, அந்த சின்னத்தை வாங்கி நின்று இருக்காரு. சோ இப்போ அடுத்த கட்சியில அவர் நின்னார்னா அவங்க கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் இருக்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ அதனால டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு தனி சின்னத்தை கொடுத்துருங்க, இரட்டை சின்னத்துல நிக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. சோ எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி கொடுக்கிறாருன்றதுக்காகலாம் நான் என்ன பண்ண முடியாது, அவர் பேச்சு கேட்க முடியாது அப்படின்றதுனாலதான் அமித்ஷா அவர்கள் கிட்ட சந்தித்து இவர் என்ன பண்ணிருக்காரு, முறையிடுகிறாரு. இது போக எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 சீட்டாவது இரட்டை இலக்கில எங்களுக்கு சீட்டு வேணும், ஒற்றை இலக்கில எங்களுக்கு வேண்டாம். அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அமித்ஷா அவர்களை பார்த்து என்ன பண்ணிருக்காரு டிடிவி தினகரன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் இருக்கு. இது போக அன்புமணி அவர்களும் ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தானே போய் சேர்ந்தாரு. ஆனா இருந்தாலும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொகுதி உடன்பாடுகளை ஏன் அமித்ஷா கிட்ட டீல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எடப்பாடி பழனிசாமி
குறைவான சீட்டுகளை கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அதனால பாஜகவை நாடுனா நம்மளுக்கு இரட்டை இலக்கில சீட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அன்புமணி அவர்களும் பாஜகவை போய் சந்தித்து இருக்கிறாங்க. ஆனா பாஜக அன்புமணி அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தாமரை சின்னத்துல நில்லுங்க அப்படின்ற ஒரு நெருக்கடி கொடுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா அன்புமணி அவர்களுக்கு பாமக அப்படின்ற ஒரு விஷயம், அன்புமணிக்கா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கா அப்படின்றது இன்னும் டிக்ளேர் ஆகவே இல்லை. இப்படியா இருக்கும் பொழுது இவங்களுக்கு சின்னம் ஒதுக்குனாலும் தனி சின்னம் தான் ஒதுக்குவாங்க, சுயேட்சை சின்னம் தான் ஒதுக்குவாங்க கண்டி, திரும்பவும் மாம்பழ சின்னம் கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னா தேர்தல் ஆணையத்துல அன்புமணி தரப்பும் ஐயா ராமதாஸ் தரப்பும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு மாம்பழ சின்னம் வேணும், எங்களுக்கு இந்த தேர்தல மாம்பழ சின்னத்துல ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தரப்பும் என்ன பண்ணிருக்காங்க, கோரிக்கை கொடுத்திருக்காங்க. இப்ப ரெண்டு பேரை கேட்கறதுனால இது ஒண்ணு எப்படி ரெண்டு பேருக்கு இல்லாம ஒருத்தருக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இருக்குல்ல. சோ இதனால இந்த சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டு சுயேட்சை சின்னங்களுக்கு கொடுத்துக்கிறது வாய்ப்பு உண்டு. இவங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனி சின்னம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை தலைமையை ஏத்துக்கிறதுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்களை இன்னும் முன் வரல. குறிப்பா சொல்ல போனா தென் மாவட்டங்கள்ல வாக்கு வங்கி வைத்திருக்கிற டிடிவி தினகரனும், வட மாவட்டங்கள்ல வாக்கு வங்கி வைத்திருக்கிற அன்புமணி அவர்களும் இன்னமும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிறதுக்கு முன் வரல. இவங்க எல்லாருமே பாஜகவின் நெருக்கடியினால, பாஜகவின் பின்புலத்துல உள்ள வந்ததுனால நாங்க எது இருந்தாலும் பாஜக பேஸ் பண்ணிக்கிறோம், பாஜக முடிவெடுக்கிறதுலே நாங்க என்ன பண்றோம், ஒத்து போறோம் அப்படின்னு பாஜகவை நாடியே இருக்கிறத இங்க பாக்குறோம். ஆக மொத்த கூட்டணி கட்சிகள் இப்படி செயல்படுறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வீழ்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தையில டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்றாரு, பேசிட்டு வர்றாரு. நீங்க அதிமுகவுல ஜெயலலிதா இருக்கும் பொழுதெல்லாம் பாஜகவில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்க வந்து தமிழ்நாட்டுல தான் பேச்சுவார்த்தை பண்ண போனாங்க. போயஸ் கார்டன்லயும் சரி, ராயப்பட்ட அலுவலகத்திலும் சரி, அங்கதான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு போனாங்க. இவங்க போயிட்டு யார்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தல. இப்படியா இருக்கும் பொழுது அதிமுக வரலாறையே இவர் திருப்பி போடுறாரு. நீங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சும்மா சொல்லல, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். இப்ப தெரியுதுங்களா, தமிழ்நாட்டுல இருக்கிற பிரதான எதிர்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை, அவங்க என்ன பண்றாங்க, டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்றாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சோ தேர்தலுக்கு முன்பாகவே என்ன பண்றாங்கன்னா டெல்லியை நாட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் இவங்க ஜெயிச்சு தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சா எந்த அளவுக்கு டெல்லிக்கு போயிட்டு தமிழ்நாட கூறு போட்டுருவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு செயல்படுறாங்க. சோ இதெல்லாம் யோசிச்சுதான் இங்க நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க திமுக கூட்டணி எடுத்ததுங்களா, திமுக தலைமையில இருந்து யாரும் டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அங்க இருந்து இங்கதான் வந்து என்ன பண்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி உடன்பாடை ஏற்படுத்திட்டு போறாங்க. ஆனா இங்க அதிமுகவில் எடுத்துக்கோங்க, இங்க இருந்து டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்றாங்க, அமித்ஷா வீட்டு வாசல்ல 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அரை மணி நேரம் சந்திச்சுட்டு வராங்க. சோ இந்த நிலைமை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது கண்டி. மத்தபடி அவருக்கு பவர் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃபீஸ புடிங்கி ஆயிடுச்சு அப்படின்றதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆக மொத்த டிடிவி தினகரன் இங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லைங்க. அமித்ஷா அவர்கள் எங்களுக்கு வற்புறுத்தி கேட்டுக்கிட்டாரு, அண்ணாமலை அண்ணன் பேசினாரு. சோ அந்த காரணத்துக்காக தான் நாங்க கூட்டணியில இருக்கிறோம். அதுக்கப்புறம் எடப்பாடிக்கு எனக்கு எந்தவித ஒட்டும் உறவும் இல்ல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு டிடிவி தினகரன் வந்துட்டாரு, அன்புமணி அவர்கள் வந்துட்டாங்க. சோ அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துட்டு இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, டெல்லியில போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த கூட்டணி அப்படின்றது தேர்தல் களத்துல ஒன்னா நின்று களம் காண்டு ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து எப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.